Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த விஸ்வாவசு வருடம் திங்கக்கிழமை பிறக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னென்னா இந்த வருட பிறப்பை நம்ம எப்படி கொண்டாடலாம், ஒரு வீட்டில் நம்ம எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பேச போகிறேன். நம்ம திங்கக்கிழமை புது வருடம் அப்படின்னா கூட உங்கள் எல்லாருக்கும் நேயர்களுக்கு இன்றைக்கே நான் விஸ்வாவசு வருடத்தினுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். இப்போது பஞ்சாங்க குறிப்பில் நமக்கு 60 வருடம் போட்டிருக்காங்க இல்லையா. இந்த 60 வருடத்தினுடைய பெயர் எப்படின்னா, இப்போ நமக்கு இந்த 12 மாதங்கள் வர்றது சூரியனினுடைய சுழற்சி. இந்த சூரியன் ஒரு ராசியிலையும் ஒரு மாதம் இருப்பார். ஸோ 12 மாதம் முடிஞ்ச உடனே அந்த வருஷம் முடிஞ்சு போய்டுறது. இந்த 60 வருடம் தான் நமக்கு மாறி 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 வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மேட் பண்ணியே வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஸ்வாவசு வருடங்கிறது 60 வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஸோ 60 வருடத்திற்கு முன்னாடி இந்த விஸ்வாவசு வருடம் வரும்பொழுது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் இப்போ எப்படி இருக்கும் அப்படி தான் 60 வருடத்திற்கு முன்னாடி இருந்திருக்கும். ஒவ்வொரு வருடத்துலேயும் இந்த பஞ்சாங்க பலன் இந்த சித்திர வருஷ பிறப்பு அன்னைக்கு தான் படிப்பாங்க. ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா, இந்த வருட பிறப்பை கொண்டாடுறது என்ன, இல்லை எதுக்கு இந்த வருஷம் நம்ம தமிழ் வருட பிறப்பை கொண்டாடுகிறோம் அப்படின்னா, மெயினாக இந்த நவகிரகங்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும். தெய்வ அனுகிரகங்கிறது அடுத்தது தான். ஸோ இந்த பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இப்போ தான் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகலை, குழந்தைங்க ஆட்டிசம் சைல்டாக இருக்கணுன்னே பித்ரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் மக்களிடையே வந்திருக்கு. இந்த பித்ரு காரியங்களை ஒரு வருடத்தில் நம்ம மாதம் செய்யலைன்னா கூட ஒவ்வொரு மாத பிறப்புலையும் நம்ம செய்யணும். சரி, நம்மளால் முடியாது, அது சாத்தியம் இல்லை அப்படின்னா ஒரு வருடத்தில் சில முக்கியமான மாதங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் மொத்தம் 4. அதில் ஃபஸ்ட்டு எதுன்னா இந்த சித்திரை தான். சித்திரை 1ஆம் தேதி நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய இறந்தவர்களை அன்றைய நாளில் நம்ம வணங்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஓகேவா? 2வது ஆடி மாத பிறப்பு, 3வது ஐப்பசி மாத பிறப்பு, 4வது தை மாத பிறப்பு. ஸோ இந்த 4 மாத பிறப்புலையும் நம்ம அமாவாசை கும்பிடுறது வேறு. ஆனால் மாத பிறப்பில் ஒரு இறந்து போனவங்களை நினச்சி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுங்கிறது நமக்கு முழுமையான ஆசீர்வாதம். அந்த வருடத்தில் செத்து போனவாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக தேவை இல்லையா. அதனால் அது சூரியனால் மட்டும்தான் நமக்கு, ஏன்னா அவரை தான் நம்ம பித்ருக்காரக்கன்னு சொல்கிறோம். ஸோ மேஷத்தில் சூரியன் பிரவேசம் பண்ணுறச்சு, மேஷ ராசிக்கு சூரியன் வரும்பொழுது தான் வருடப்பிறப்பு வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேரளாவில் அதை விஷுன்னு சொல்கிறோம். கேரளாக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய நிலக்கண்ணாடி வச்சு அந்த நிலக்கண்ணாடிக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த நிலக்கண்ணாடி முன்னாடி முக்கனி கண்டிப்பாக வைப்பாங்க. மா, பலா, வாழை. ஸோ இப்போ பலாப்பழம் சீசன் இல்லையா, மாங்காவும் நமக்கு சீசன், வாழைப்பழம் எப்போவுமே கிடைக்கிறது தான். ஸோ இந்த மா, பலா, வாழை இந்த 3 பழமும் கண்டிப்பாக வாங்குங்க. நம்ம சிம்பிளாக நம்ம கண்ணாடி வைக்கிற பழக்கம் இல்லைன்னா கூட வேண்டாம். ஸோ சாமி ரூமில் கண்டிப்பாக நம்ம ஒரு விளக்கெல்லாம் பூஜை சாமான்லாம் விளக்கி தொலைக்கி இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சுவாமிக்கு நம்ம வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா. அந்த பழத்தில் நம்ம வைக்கிறது நம்ம முக்கனின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு வாழைப்பழம், ஒரு பலா சொழை, ஒரு மாம்பழம் வச்சா கூட போதுமானது. இல்லை நீங்கள் இந்த 3ஐயுமே கட் பண்ணி மொத்தமாக ஃப்ரூட்ஸ் வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டும் சுவாமிக்கு அதை நைவேத்தியமாக பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3 பருப்பும் சேர்த்த வடை செய்யணும். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேணும்னா துவரம்பருப்பு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 2த்தில் ஏதாவது ஒன்று. ஸோ இந்த கடலைப்பருப்பு போடுறது அப்படிங்கிறது நமக்கு குரு பகவானின் அனுகிரகம் இருக்கும். உளுந்துங்க ராகு, பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா புத பகவான், துவரம்பருப்பு போட்டிங்கன்னா செவ்வாய். இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நமக்கு வியாதியாக நமக்கு வருது இல்லையா. ஸோ இறைவனுக்கு இந்த 3ஐயும் செய்து நம்ம அதை நைவேத்தியமாக செய்யும் பொழுது நமக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய வியாதி இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான்
மெயினாக நம்ம குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ குலதெய்வத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ரெண்டாவது, வேப்பம்பூ மாங்காய் இதை வந்து போட்டு வெல்லம் கலந்த பச்சடி வந்து செய்கிறோம். ஸோ அதில் வந்து புளி சேர்க்க மாட்டாங்க. இந்த மாங்காயும் பச்சை மிளகாயும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணி கொதிக்கும் போதே வெல்லத்தையும் போட்டு நல்லா அதில் வேப்பம்பூவை வறுத்து கொட்டி அதை வந்து ஒரு பச்சடியாக செய்வாங்க. ஸோ வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு வந்து சந்தோஷம் மட்டுமே இருக்கணுங்கிறது இல்லை. அந்த மாங்காய், வேப்பம்பூ, அந்த இனிப்பு, ஸோ புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு 3 வகையான சுவையும் நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா வேப்பம்பூ அப்படிங்கிறதே செவ்வாய் தான். செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்கம் தான் இருக்குது. அதனுடைய சுவை வேணால் நமக்கு துவர்ப்பாக இருக்கலாம், அதில் கசப்பு கிடையாது, துவர்ப்பு தான் இருக்கும் வேப்பம்பூவில். இப்படி 3 வகையான அந்த சுவைகளும் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு துக்கம் என்பது இருக்கும். எதுவாக இருந்தாலும் அது இறைவன் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையாக இருக்கட்டும், இல்லை நம்ம அதை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ மாவிலை அப்படிங்கிறது அன்றைய நாளில் நம்ம சுவாமி ரூமில் ஏதாவது ஒரு சின்ன மாவிலை தோரணம் கண்டிப்பாக போடணும். இல்லை உங்களுடைய வீட்டில் நிலக்காலில் மாவிலை தோரத்தை போடுங்க. இந்த சூரியனினுடைய மாற்றமானது நம்மளுடைய கிரகத்தில் இது வந்து உங்களுக்கு பருவம் மாறுறது இல்லையா? ஸோ இந்த சூரியன் மாறுறச்சே நம்ம வீட்டில் ஒரு குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய பித்ருக்களினுடைய வழிபாடு, ஸோ இலையை போட்டு நம்ம சுவாமிக்கு படையல் மாதிரி பண்ணும் பொழுது நம்ம சாதம், இந்த மாங்காய் பச்சடி, இந்த பருப்பு வடை மற்றும் நம்ம என்ன சமைக்கிறோமோ ஒரு சாம்பார் பண்ணுறோமோ ஏதோ இது எல்லாமே சுவாமிக்கு நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம். நீங்கள் வாழை இலை போட்டு கூட இதை படையலாக வீட்டில் வந்து செய்யலாம். நான் சொன்ன மாதிரி அந்த 3 கனி கண்டிப்பாக இருக்கணும். மா, பலா, வாழை. இந்த பலாப்பழம் எதுக்கு வைக்கிறோம் தெரியுமா? பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்திற்கு தான். இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு வந்து வசிஷ்டருடைய குடிலுக்கு வரார். அப்போ அன்றைக்கி வந்து ஸ்ரார்த்தம் பண்ணணும், தவசம் வந்து பண்ணணும். அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார், நீ வந்து அருந்ததிட்ட சொல்கிறார், நீ 108 காய்கறியை வந்து பித்ருக்களுக்கு சமைச்சு வைக்கணும், அப்போ தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறார். உடனே அருந்ததி சொல்கிறா, அதுக்கு என்ன நான் பண்ணுறேன்? அப்போது அவர் யோசிக்கிறார், இது ஒரு காடு, இது ஒரு குடில். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், எப்படி அருந்ததி 108 பண்ண போகிறா அப்படிங்கிறச்சு அவள் ஒரே ஒரு பலாக்காய், இத்தினோண்டு ஒரு பலாக்காயை கொண்டு வந்து அதை நல்லா சீவி அதை ஒரு காயாக பண்ணிட்டா, வேறு எதுவுமே பண்ணலை. உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார், பலாக்காய் நம்ம வந்து அந்த பித்ருக்களுக்கு வந்து ரொம்பவும் திருப்தி படக்கூடாது. 108 காய்கறி நம்ம சமைச்சு வைக்கக்கூடிய பலன் ஒரு பலாக்காய் சமைச்சு வச்சால் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து அந்த பலாப்பழம் அப்படிங்கிறதே அந்த மா, பலா, வாழை முக்கனியினுடைய சுவை இல்லையா, அந்த 3ம் நம்ம இது வைக்கிறதுமே பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ வெற்றிலை, அந்த பாக்கு கூட சொல்லுவாங்க, உடச்ச பாக்கு வைக்கக்கூடாது, அந்த முழு பாக்கு இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்ம சாமிக்கிட்ட அன்றைய நாளில் காலையில் நம்ம வந்து நமக்கு புதுசாக நம்ம பணம் அந்த கட்டு இருந்துச்சுன்னா அது வைக்கலாம், நம்மளுடைய நகைகள் வைக்கலாம். இது எல்லாத்தையும் காலையில் வச்சு நம்ம சாமி நைட்டே எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிட்டு போயிட்டு காலையில் வரும்போது நம்ம முதல்ல அதில் தான் கண் விழிக்கணும். ஸோ வருடம் முழுவதும் நமக்கு வந்து இதுதான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு சில இடங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன், அந்த கண்ணாடிக்கே ஒரு திரை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ காலையில் கண்ணை மூடிட்டு வந்து அந்த திரையை திறந்து கண்ணாடியில் இது எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ நித்தியம் இது எல்லாம் செல்வ செழிப்போடு அந்த நாள் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான உணவு வகைகள், இந்த மாதிரியான ஒரு பூஜை முறைகளையும் பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அன்றைய நாளில் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிடலாம். அருகம்பில் போட்டு விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமி பூஜை கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் சூரியனுக்கான காயத்ரி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, சூரிய காயத்ரியோ அல்லது ஆதித்ய ஹிருதயம் அன்றைய நாளில் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் யாருக்கும் பெரிய வியாதி, அதே மாதிரி இந்த அகால மரணங்கள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வழிபாட்டை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் விஸ்வாவசு வருடம் திங்கட்கிழமை வந்து பிறக்குது இல்லையா, ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டே பூஜை ரூமில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் நம்ம வந்து
அப்படியே அந்த கண்ணை விழித்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா போய் நம்ம பல் துளக்கி முகம் கழுவி வந்து சாமியை கும்பிடுறது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் சமைச்சு படையல் எல்லாம் போடலாம். ஆனால் நம்ம அந்த வெத்தலை, பாக்கு, முக்கனி, நகை, பணம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு மறுநாள் காலையில் கண் விழித்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த வெத்தலையோடு வைக்கக்கூடிய பாக்கை முழு பாக்க வைங்க, பாக்கு உடைக்கக்கூடாது. என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் ரொம்பவுமே அருமையான ஒரு தகவல். இந்த விஸ்வாவசு வருட பிறப்பில் வீட்டில் நம்ம தெய்வத்தை வணங்குவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.